இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். அல்லேலூயா. நேற்று இன்று என்று மாறாதவனா நம்முடைய இயேசப்பா ஒருத்தர் மட்டும்தான். அல்லேலூயா. அடுத்ததாக புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் என்ற பாடலை எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகமாய் நாம் பாடுவோம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும்
புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூரணமாகும், குறைவுகள் நிறைவாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். அற்பமான எல்லா காரியங்களையும் முடிவுல சம்பூரணமாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும், வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக எந்தன் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது
வாயில் இருக்கும் என்று தாவீது சொன்னது போல எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. நல்லவரே வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம்பா ஆண்டவரே. ஸ்தோதரிக்கிறோம், ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே நீர் பெரியவர், நீர் நல்லவர், நீர் வல்லவர் ஆண்டவரே. நீர் போதுமானவர், பெரிய காரியங்களை செய்கிற தேவனே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் குடும்பத்தார்கள் சொல்வார்களாக என்று சொல்லப்பட்டது போல ஆண்டவரே இந்த வேளையில ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் வல்லவர் என்று நாங்கள் இந்த வேளையில சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோதரிக்கிற ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம்பா ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்பட்டது போல ஆண்டவரே. ராஜாதி ராஜாவே உம்மை துதிக்கிறோம், கர்த்தாதி கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நீர் பெரியவர், நீர் நல்லவர், நீர் வல்லவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்களுக்காய் இறங்கி வந்த தேவனே, எங்களுக்காய் ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா. கல்வாரி சிலுவை எடுத்த தேவனே அப்பா, எங்களுக்காய் ஆண்டவரே இவ்வளவாய் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரே தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி வைத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்பா. பெரியவரே நல்லவரே வல்லவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தம்முடைய மரணத்தினால வென்று ஜெயித்தெடுத்த எங்கள் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம்பா. ஜெயம் கொடுக்கிற எங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்பா ஆண்டவரே. ஜெய கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம்பா. வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி என்று சொன்னவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா. பனி போல மறைய பண்ணுகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்பா ஆண்டவரே. நான் உனக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்ன தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தருடைய நாமங்களை சொல்லி துதிக்கலாம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் பெரியது ஆண்டவரே. அப்பா வல்லமையான காரியங்களை எங்களுக்காய் செய்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம்பா. யெகோவா தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்பா. எபினேசரா எங்களோடு கூட இருந்த ஆண்டவரே நடந்து வருகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம்பா. என்னை அழைத்த நாளில் கைப்பிடித்த தேவன் இந்நாள் வரைக்கும் கைவிடாமல் நடத்தி கொண்டு வருகிற உம்முடைய கிருபை தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்பா. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஆண்டவரே. உதடுகளின் கனியாய ஸ்தோத்திர பலியை உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்பா. கர்த்தர் நாமம் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு யெகோவா ஈரே யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே
கரங்களுக்குள்ளாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தாழ்த்தி உம்முடைய கரங்களுக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து தருகிறோம். நீரே பெரிய வல்லமையான காரியங்களை செய்வீராகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்துல நம்மளை அர்ப்பணிக்கலாம். ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காய் உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஒரு புதிய நாளை கர்த்தாவே எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உடைய கிருபையுள்ள கரங்களுக்குள்ள எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதிலும் நடத்துங்க ஆண்டவரே. எங்களை கரம் பிடித்த தேவன் ஆண்டவரே, அந்நாள் வரையும் நடத்த வல்லமையுள்ள தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே. மனிதர்கள் கைவிட்டிருக்கலாம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் இருக்கேன்னு சொன்னவங்க கைவிட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, கைவிடாத நேச நீர் எங்களோடு கூட இருக்கிறக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. என்னை உம்முடைய கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரே, எங்களுக்கு கையளவு மேகத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கையளவு மேகத்தை கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, கையளவு மேகத்தை கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திரளான ஆண்டவரே மழையை பொழியத்தக்க ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வரலோகத்திலிருந்து கர்த்தர் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வாலிபர் முகாமுக்காக ஆண்டவரே எடுக்கிற எல்லா பிரயாசங்களையும் ஆண்டவரே ஒன்றிலும் பலன் ஆண்டவரே ஒன்றிலும் ஆண்டவரே வீணாய் போகாதபடிக்கு எல்லாவற்றிலும் கர்த்தர் ஆண்டவரே நீர் நிரம்ப தருவீராகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா ஆண்டவரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. ஆகஸ்ட் 15 வாலிபர் முகாமுக்கு தன்னார்வ ஊழியர்கள் நமக்காக கிடைக்கும்படி எல்லாரும் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஆண்டவரே. எங்களுக்காய் ஆண்டவரே எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லத்தக்க அநேகரை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்னைக்கு ஆண்டவரே அலங்கத்தை கட்டும் போது ஆண்டவரே பிரதான ஆசாரியர்ல இருந்து சாதாரண மனிதர்கள் வரைக்கும் எல்லாரும் இந்த வேலைக்காக ஆண்டவரே செய்தாங்களே, அதே போல ஆண்டவரே இதற்கென்று ஆண்டவரே எங்களுக்கு தன்னார்வ ஊழியர்களை கர்த்தர் நீர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. வருகிற வாலிபர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படவும் அபிஷேகத்தினால் நிரப்பப்படவும் தரிசனங்களை அடையவும் நம்ம ஜெபிக்கலாம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம்ப்பா. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திர. வருகிற எல்லா வாலிபர்களுக்குள்ளேயும் ஆண்டவரே ஒரு பெரிய தரிசனத்தை கர்த்தர் நீர் கொடுத்து அனுப்புவீராக ஆண்டவரே. ஒரு அக்கினியை ஆண்டவரே கொளுத்தி கர்த்தர் நீங்க அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா ஆண்டவரே. கால சூழ்நிலைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சரியான கால சூழ்நிலைகளை எங்களை ஆண்டவரே நடத்துவீராகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவரே சரியான ஒரு கால சூழ்நிலையை கர்த்தர் நீர் கொடுத்தீரே. வனாந்தரமான சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் ஆண்டவரே அவங்களை அற்புதமாய் நடத்தினீரே. எங்களுக்கு அப்படிப்பட்ட ஆண்டவரே கால சூழ்நிலைகளுக்கு கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திர கர்த்தர் நீர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம்ப்பா ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிற இந்த முகாமுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகார வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் முறியடிக்கிறோம் முறியடிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் முறியடிக்கிறோம் ராஜா. எல்லாரும் நம்ம ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறதுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் முறியடிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் முறியடிக்கிறோம் ஆண்டவரே. மனுஷீக வல்லமைகள் பிசாசினுடைய அந்தகார கிரியைகள் சதி மோசங்கள் நாச மோசங்களுக்கு எல்லாம் விலக்கி காத்துக்கொள்வீராக ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. நாங்கள் கடிந்து கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். விரோதமாய் எழும்புகிற எல்லா சாத்தானுடைய கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிப்பீராக ஆண்டவரே. கர்த்தாவே எழுந்தருளும் சத்துருக்களை சிதறடிப்பீராக ஆண்டவரே. உம்முடைய கிருபையில கரங்களுக்குள்ள எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே முகாமை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். விசுவாசத்துல ஆபிரகாம் ஈசாக்கை கட்டி ஒப்பு கொடுத்தது போல ஆண்டவரே நாங்க உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்வீராக ஆண்டவரே. யெகோவா ஈரே உம்முடைய கரத்துக்குள்ளாய் அர்ப்பணிக்கிறோம் ராஜா.
ஆண்டவரே இந்த ஆண்டவரே அதற்காக ஆண்டவரே செய்யப்படுகிற இந்த வாரம் முழுவதும் செய்யப்படுகிற எல்லா எழுப்புதல் விரும்புவோர் முகாமிலும் உம்முடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. எங்க ஊழியர்கள் செயல்படுகிற எல்லா காரியங்களையும் உம்முடைய கரம் இருப்பதாகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. வழி நடத்துவீராக தகப்பனே. உம்முடைய கிருபையுள்ள கரங்களுக்கெல்லாம் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைக்காக அப்படியே ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களோடு கூட கர்த்தர் நீர் பேசுவீராக ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே இந்த நாளில் எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய கிருபையுள்ள கரங்களுக்குலாம் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீரே மகிமையான காரியங்களை செய்வீராகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர வெறுமையாக அல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அதிகாலையில் உம்முடைய கிருபையை கேட்க பண்ணுகிற தேவனே அப்பா ஸ்தோதரிக்கிறோம்ப்பா. இந்த காலை வேளையில் நீர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. ஸ்தோதரிக்கிறோம்ப்பா. பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்னன்னா 2 வசனத்தை இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று என்னன்னா, நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணையாத தேவன் அப்படின்னு எழுதியிருக்கு. இன்னொரு இடத்துல சங்கீதம் 48:7ன்னு நினைக்கிறேன், தர்ஷீஷின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர் அப்படின்னு எழுதியிருக்கு. கீழ்காற்றினால் தர்ஷீஷின் கப்பல்களை உடைக்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்குது. அப்போ பாருங்க, எவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தையும் ஆண்டவர் விரும்புறதில்ல. என்ன எவ்வளோ பெரிய பிரம்மாண்டங்களையும் கப்பல்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. வேதத்தில் அடிக்கொருக்கா எழுதியிருக்கும். என்னன்னா தர்ஷீஸில் கப்பல்கள் அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல அது போடப்பட்டிருக்கும். யோசபாத் ஒரு கப்பல் செஞ்சு தர்ஷீஸுக்கு அனுப்பினாரு, அது உடஞ்சி போயிடுச்சு அப்படின்லாம் எழுதியிருக்கும். அப்போ தர்ஷீஸில் என்னன்னா கப்பல்களுக்கு ஒரு வேளை ஃபேமஸாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன், சரியாக தெரியல. ஆனால் என்னன்னா நெறிந்த நாணலை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரா, முறிக்கவே மாட்டாரா. மங்கி எறிகிற திரியை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாராம், அணைக்கவே மாட்டாருன்னு சொல்லிட்டு பைபிள் எழுதியிருக்கு. நாளில் வேலை நம்ம எல்லாருடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் சம்டைம்ஸ் நான் நெறிந்த நாணல் போல தான் நானும் இருக்கேன். மங்கி எறிகிற திரியை போல தான் அப்பப்போ என்ன ஆஃப் ஆயிருமோ அப்படின்ற மாதிரி, இந்த காரியத்தில் குறைவுபட்டுருமோ, இந்த காரியத்தில் நம்ம வெக்கப்பட்டுருமோ, ஐயோ இப்படி செஞ்சிட்ருக்கோம், இந்த மீட்டிங்கில் வெக்கப்பட்டுருமோ, இந்த ஒரு ஊழியத்தில் நம்ம வெக்கப்பட்டுருமோ, நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியலையே, அடுத்து நிறைய நம்ம அண்ணன் நிறைய பிளான் சொல்கிறாங்க, ஆண்டவர் நிறைய திட்டங்களை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு, நம்ம போகிறது ஒரு வேளை இதாக இருக்குமா அதாக இருக்குமா, நிறைய கேள்விக்குறிகளோட ஒவ்வொரு காரியத்தையும் ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் ஒரு வேளை நம்மளுக்கு சொல்லுகிற இன்னைக்கு காலையில் ஒரு வேளையில் என்ன போல கேள்வி உள்ள ஒவ்வொருவருக்கும் நான் சொல்கிறது என்னன்னா, நெறிந்த நாணலை முறியாத தேவன் அப்படின்னு எழுதியிருக்கு. ஒரு வேளை நாணல் போல இருக்கிற சீமோனுடைய வாழ்க்கையை பேதுருவா கற்பாரே ஆண்டவர் மாற்றிருக்கிறாரு. அதனால் இன்னைக்கு நம்ம போகிற வழிகளையும் ஒருவேளை ஒரு பாட்டுக்கு சீயோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே அப்படின்றது போல நம்ம ஒருவேளை நெறிந்த நாணலாக இருக்கலாம், மங்கி எறிகிற திரியாக இருக்கலாம். ஆனால் போகிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நம்மை கற்பாறையாக மாற்றி நம்முடைய அஸ்திபாரத்தை உறுதிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். கண்மலையின் மேல் என்னுடைய அடிகளை எப்படி படுத்தி இருக்கிறீனா உறுதிப்படுத்தி இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்குது. அதனால இந்த நாளில் நம்ம செய்கிற எல்லா காரியத்திலையும் என்ன பண்ண தேவையில்லை, பயப்படவே தேவையில்லை. தனியாக நம்மளை அனுப்புகிறாங்க, தனியாக சில சூழ்நிலைகள் எல்லாம் நம்முடைய காரியங்கள்லாம் இதாக இருக்கே அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம இருக்கலாம். ஆனால் நம்ம கவலைப்படவே தேவையில்லை. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். உதாரணத்துக்கு நான் ஒரு காலேஜ் படித்து முடித்தப்போ ஒரு வாலிபர் முகாமுக்காக ஒரு இடத்துல போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ போகும்போது பார்த்தா ஒரு தம்பி தான் அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. என்ன ஆண்டருக்குள்ளே நடத்தின பையன், அந்த தம்பி தான் அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் சென்னை கூப்பிட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கோம். பார்த்தா அண்ணே நீங்கள் வாங்கினே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் எங்கள் வீட்டிலலாம் தெரியாமல் அப்படி தான் வர வேண்டியது இருக்குது தம்பி, எங்கள் வீட்டில் கொஞ்சம் கஷ்டம் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இல்லைண்ணே நீங்கள் வாங்கினே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி உற்சாகமாக அந்த தம்பி செயல்படுறாப்புல. என்ன நான் காலேஜ் முடிக்கிற ஸ்டேஜ் ஸ்கூல் போயிட்டுருக்கான்னு நினைக்கிறேன். அந்த டைமில் பார்த்தா சரி நம்மளை மட்டும்தான் கூப்பிட்டுருப்பான்னு பார்த்தா அவன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கிட்ட என்ன பண்ணியிருந்தான்னா எல்லாத்தையும் கூப்பிட்டு கரூரில் வச்சு ஒரு ட்ரெயின் ஏறி எல்லாரும் போயிட்டுருக்கோம்.
போயிட்டுருக்கிற டைமில் நான் சொல்கிறேன், அப்போ அதுக்கு முன்னாடியே சொல்கிறேன், தம்பி என்கிட்ட காசெல்லாம் கிடையாது, என்கிட்ட சும்மா என்ன சொல்கிறது ஒரு 50 ரூபா கூட என்கிட்ட கையில் இல்லை தம்பி, அவ்வளோதான் என்னோடய சூழ்நிலை, எங்கள் வீட்டில் கேட்டாலும் தரமாட்டாங்க அப்படின்றேன். இல்லைண்ணே நம்ம ஜெபம் பண்ணுவனே, நீங்கள் வாங்கினேன்னு சொல்லிட்டு அவன் உற்சாகமாக எல்லா காரியங்களையும் செஞ்சான். அப்போ ட்ரெயினில் எல்லோரும் ஏறி போயிட்டோம். அந்த டைமில் போகிறதுக்கு மட்டும்தான் காசு இருக்குது, போகிறதுக்கு மட்டும்தான் ட்ரெயினுக்கு போட்டு அவன் கூப்பிட்டு போகிறதுக்கு காசு இருக்குது. யாருக்குமே தெரியாது. பார்த்தா வேற ஒருத்தவங்களா இருந்தால் ஒரு மாதிரி பதறிடுவாங்க, இப்படி உங்கள்கிட்ட இருக்கான்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிக்குவாங்க. ஆனால் அந்த தம்பி பதறவே இல்லை. கூப்பிட்டு போய் என்ன பண்ணாங்கன்னா, அங்கே ப்ரேயர் மீட்டிங்லாம் முடிஞ்சு, யூத் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் வரும்போது கரூரில் இறங்குறப்ப அந்த தம்பி சொன்னாப்புல, அண்ணே வர்றேன்னு சொன்னோன்னே நான் வந்து ஒரு 5 பேர் 6 பேர் தான் எதிர்பார்த்தேன், சரி சும்மா கூப்பிடுவோன்னு சொல்லிட்டு தானே கூப்பிட்டேன், ஆனால் இத்தனை பேர் நம்ம எல்லோரும் வந்துட்டோன்னே, நம்ம போகும்போது என்கிட்ட வந்து நம்ம எல்லாருக்கும் சிங்கிள் பேர் தானே இருந்துச்சு, ஆனால் வரும்போது ஆண்டவர் அங்கே இருக்கிற ஒருத்தர் மூலமாக பேசி ஒருவேளை ஆண்டவர் தேவைகள் எல்லாத்தையும் நம்முடைய தேவைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் சந்திச்சிட்டாருனே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒருவேளை இதில் என்ன நான் சொல்ல வரேன்னா, அந்த தம்பி எடுத்த ஒரு சின்ன முயற்சி தான். ஒருவேளை அங்கே போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த தம்பி கூப்பிட்டு போனாங்க. +2 தான் அந்த டைமில் படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் கஷ்டப்பட்டு கூப்பிட்டு போன அந்த ஒரு இடத்துலையும் ஒருவேளை அங்கே தான் ஆண்டவர் வந்து எனக்கு வந்து என்னென்னா, நான் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அங்கே தான் எனக்கு வெளிப்படுத்தினாங்க. வேலை கஷ்டப்பட்டு ஒரு காரியத்தை அந்த தம்பி செஞ்சாலும் அந்த யூத் மீட்டிங் போன நிறைய பேர் ஒருவேளை இந்த டைம் நான் கரூர்லேருந்து போய் பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. எல்லாருமே ஆண்டவருக்குள்ளாக பெரிய ஒரு என்ன சொல்கிறதுனா, தங்களால் இயன்ற ஊழியத்தை எல்லாருமே சர்ச்சுக்கு பிரயோஜனமாக இருக்காங்க. எல்லாருமே ஆண்டவருக்கு எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்னு ஒரு நல்ல பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரங்களாக எல்லாருமே செயல்படுறாங்க. அந்த தம்பி அன்னைக்கு முயற்சி எடுக்கலைன்னா இன்னும் நான் எங்கள் வீட்டிலேயே தான் இருந்திருப்பேன். இன்னும் நான் வந்து என்ன பண்ணியிருக்க முடியாதுன்னா, இப்படிப்பட்ட இடங்களுக்கெல்லாம் வந்திருக்க முடியாது, ஊழியம் என்னால் செஞ்சிருக்க முடியாது, தைரியமாக இருந்திருக்க முடியாது. அதனால் இன்றைக்கி ஒரு வேளை நம்ம வாலிபர் முகாமுக்கு நம்ம வர்றோம், நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தாலும் நம்மளால் இயன்ற காரியத்தை ஒரு வேளை அவங்களுக்கு வர முடியாமல் ஒரு ஃபினான்சியல் தேவையாக இருக்கலாம், ஒரு வேளை தன்னுடைய எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், அது எல்லாத்தையும் மாற்றி நான் அந்த யூத் கேம்புக்கு போகிறதுக்கு அந்த தம்பி அடிக்கொருக்க என்கிட்ட ஃபோனில் பேசுவாப்புல, அண்ணே வாங்கண்ணே, அண்ணே பயப்படாதீங்கண்ணே, அம்மா அப்பாவுக்குலாம் தெரியாதுண்ணே, அண்ணே சமாளிச்சுக்கலாண்ணே, ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி வாங்கினே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உற்சாகப்படுத்துவாப்ல. அண்ணே பணம் தானே இல்லைண்ணே பார்க்கலானே அப்படின்னு. ஆனால் போயிட்டு வரும்போது தான் தெரியும் அவன்கிட்ட சிங்கிள் பேர் தான், போகிறதுக்கு மட்டும்தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வரும்போது ஆண்டவர் அற்புதமான தேவைகளை சந்திச்சார். ஒருவேளை அந்த தம்பி அன்னைக்கு ஒரு சின்ன நெறிந்த நாணல் தான். அந்த நெறிந்த நாணலை வச்சு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒருவேளை இங்கே என்ன ஒரு வேளை கூப்பிட்டு வந்து ஒரு மிஷினரியா ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்குற ஒரு காரியம் என்னென்னா, நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணிடுறோன்னா, நெறிந்த நாணலை போல் உடைக்கப்படுறது நிறைய நேரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளை ஆண்டவர் அப்படி சரிப்படுத்துறதுக்கு நடத்துகிற ஒரு சூழ்நிலையாக இருக்குது. ஒருவேளை கொஞ்ச நேரம் நான் இன்றைக்கி என்ன யோசிக்கிறேன்னா, நம்ம உடைக்கப்பட்ட மனிதர்கள் அவங்க அந்த டைம்லலாம் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்தில் இருந்து நம்ம அதை ஒரு கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்கலாம்னு நினைக்கிறேன். லேவியராகமம் 10வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். லேவியராகமம் 10வது அதிகாரம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஹல்லேலூயா, சத்தமாக சொல்லலாம் ஹல்லேலூயா. எல்லாரும் 10வது அதிகாரம் பழைய ஏற்பாடு 136வது பக்கம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். பின்பு ஆரோனின் குமாரன் நாதாபும் அபியூவும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான் என்றான். ஆரோன் பேசாதிருந்தான். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வார்த்தை, கடைசியாக ஒரு 2 வார்த்தையில் எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கு? ஆரோன் பேசாதிருந்தான் அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம், நிறைய நேரம் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நமக்கு நிறைய நேரம் இது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது. பேசாமல் இருக்கவே நம்மளால் முடியாது. பாருங்கள், ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல கர்த்தருடைய சந்நிதியில் அவங்க குமாரர்கள் இறந்துட்டாங்க, ஆரோன் பேசலை. ஆனால் நமக்கு ஒரு சின்ன இழப்பு வந்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியல, பேசாமல் இருக்க முடியல. அது எப்படி இப்படி நடக்கலாம்? இது எப்படி என்னுடைய வாழ்க்கையில் இதை அனுமதிக்கலாம்?
இது ஏன் இது ஏன் இது 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 இருந்திருந்தால் எனக்கு சரியாக இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிருப்போம். ஒரு வயதான தம்பதிகள் வந்து என்ன பண்ணாங்களாம், ஒரு போதகரை அழைச்சி அவங்க வீட்டில் சாப்பாடு போட்டாங்களாம். அந்த சாப்பாடு பார்த்தா அவங்க எல்லோரும் நல்லா சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டில் இருக்கிற வெள்ளித்தட்டை அவங்க காமிச்சாங்களாம். போதகரே, இந்த வெள்ளித்தட்டை பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு, எங்களுக்கு குழந்தை இல்லை, எங்கள் உறவினர்கள் எல்லாரும் இந்த வெள்ளித்தட்டை கொடுத்தாங்க, கிஃப்டாக இதை எங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளித்தட்டை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். பார்க்கும்போது ஆண்டவர் அந்த போதகர்கிட்ட சொன்னாரா, தயவுசெய்து அந்த வெள்ளித்தட்டை நீ எடுத்துகிட்டு போயிரு அப்படின்னு ஆண்டவர் சொன்னாராம். இது என்ன, இது திருடுற மாதிரி இருக்குமே ஆண்டவரே அப்படின்னு சொன்னால், இல்லை நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னாராம். பார்த்தா கடைசியில் அதே மாதிரி வெள்ளித்தட்டை எடுத்துகிட்டு போயிட்டாராம். எடுத்துகிட்டு போனதுக்கு அடுத்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனதுக்கு அடுத்து தான் தெரிஞ்சுதான் அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க அதில் விஷத்தை தடவி வச்சுருந்தாங்களா அந்த வெள்ளித்தட்டில். இதில் இவங்க ஒருவேளை கணவன் மனைவி இவங்க இறந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இவங்க சொத்தெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க உறவினர்கள் இருக்கிற ஒருத்தர் வந்து என்ன பண்ணாங்களா, அதில் பாய்சன் கலந்து வச்சுருந்தாங்களாம். அவங்க இந்த வெள்ளித்தட்டை எடுத்துகிட்டு போனதுக்கு அடுத்து அவங்க என்ன பண்ணாங்களா, அந்த வயதான தம்பதியர் ரொம்ப அழுதாங்களாம். ஏன் ஆண்டவரே, ஒரு பாஸ்டரை நம்பி நாங்கள் வீட்டுக்குள்ளே விட்டோமே, ஒரு பாஸ்டரை நம்பி நாங்கள் எங்களுடைய காரியங்கள் எல்லாத்தையும் நாங்கள் வந்து இவ்வளோ இதாக நாங்கள் எடுத்து காமிச்சோமே, ஒரு பாஸ்டர் போய் இப்படி பண்ணுவாரா, பாஸ்டர் போய் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்வாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கலங்கிட்டு இருந்தாங்களாம். ரொம்ப யோசித்து ரொம்ப நாள் அழுதுட்டு இருந்தாங்களாம். ஐயோ, இப்படி ஒரு வெள்ளித்தட்டு எங்களுடைய வீட்டில இருந்து போயிருச்சு, எங்களுடைய உறவினர்கள் எல்லாரும் எங்களுக்கு வந்து இவ்வளோ வந்து ஒரு அன்பாக எங்களுக்கு கொடுத்தாங்களே, எதுக்கு ஆண்டவரே எதுக்கு ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருந்தாங்களாம். அப்போ ஆண்டவர் இந்த காரியத்தை அவங்களுக்கு சொன்னாங்களா. ரொம்ப நாள் கேட்டதுக்கு அடுத்து ஆண்டவர் இந்த காரியத்தை அந்த வயதான தம்பதிகளுக்கு சொன்னார். அப்போ ஒருவேளை இன்றைக்கி நம்ம அவங்கள போல தான் என்ன பண்ணிகிட்டு இருப்போம்னா, சில சின்ன சின்ன காரியங்கள் நம்மளை விட்டு போகும்போது, சின்ன சின்ன இழப்புகள் நம்மள்கிட்ட விட்டு போகும்போது என்ன ஆயிருப்போம்னா, நிறைய நேரத்தில் கஷ்டமாக இருப்போம். எதுக்கு இது நடந்துச்சு, ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் இது நடக்காமல் இருந்திருந்தால் என் வாழ்க்கையே நல்லா இருக்குமே. சில சூழ்நிலையில் என்ன பண்ணிடுறேன், ஆண்டவரே நான் ஜெபமே பண்ண மாட்டேன்னு போய் உட்காந்துருவோம். சில சூழ்நிலைகள் எல்லாம் இது மட்டும் என் வாழ்க்கையில் நடக்காமல் இருந்துச்சுன்னா நான் சூப்பராக இன்னும் நான் நல்லா இருந்திருப்பேன். இந்த ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில் அனுமதிக்காமல் இருந்தாருன்னா ஆண்டவர் நான் இன்னும் நல்லா இருந்திருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். இந்த இடத்துல பாருங்கள், ஆரோன் அப்போ தான் ஊழியத்துக்குள்ளே என்ட்ரி ஆவார். கர்த்தருடைய சந்நிதியில் டைமில் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் செய்கிற எல்லா வேலையும் சரியாக எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கிற ஒரு சூழ்நிலையில் அந்நிய அக்கினி அவனுடைய குமாரர்கள் கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வருகிற ஒரு சூழ்நிலையில் இங்கே நடக்கிறது என்னென்னா, அப்படியே அவங்க 2 பேர் இறந்து போயிடுறாங்க. ஒரு வேளை தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி 2 குமாரர்களை அவர் பலி கொடுக்குற ஒரு சூழ்நிலை, ஆண்டவர் எடுத்துக்கிற ஒரு சூழ்நிலை. இந்த இடத்துல ஆரோன் என்ன பண்ணுறாராம், ஆரோன் செஞ்ச வேலை என்னது, பேசாதிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எழுதியிருக்கு. இந்த இடத்துல என்னன்னா பேசாதிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. நம்மளும் நிறைய நேரத்தில் இருக்கோன்னா, நம்ம நிறைய பேரை சம்டைம்ஸ் இருக்கிற சூழ்நிலையில் இக்கட்டான ஒரு சூழ்நிலையாக இருக்கா, நம்ம அமைதியாக இருப்போம். நம்ம அமைதியாக இருந்தாலே ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுகிறதுக்கு ரெடியாக இருப்பார். ஒருவேளை இப்படி ஒரு யோபுவை பார்த்துட்டு இருக்கிறது போல் யோபுவோடைய காரியங்களுக்கு, யோபுவோட ஸ்பிரிச்சுவலுக்கு ஆண்டவர் அவ்வளோ ஒரு பெரிய காரியத்தை அனுமதிச்சார். ஒருவேளை இன்னைக்கு நமக்கு ஒரு சோதனை, பாடுகள், நேரம் இப்படியெல்லாம் வரும்போது ஆண்டவருடைய டீம் ஒரு பக்கம் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க, பிசாசானுடைய டீம் ஒரு பக்கம் நம்மளை வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மனம் பதறி ஒன்றும் சொல்லாமலும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. ஒருவேளை அந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் ஆரோனை போல நம்ம அமைதியாக இருக்கிறதுக்கு ஒரு வேளை நம்ம முயற்சி பண்ணுவோம். ஒரு ஸ்டாண்டர்டாக நம்ம வந்துட்டோம், ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு நான் வந்துட்டேன், ஆனால் இப்போ போய் இந்த காரியம் நடக்குதே, நிறைய நேரம் ஆண்டவரே இதை எடுத்ததுனால உங்களுடைய நாமம் தூசிக்கப்பட்டுருச்சே அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய சூழ்நிலைகள் இருக்கிறவங்க இருக்காங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். சரியான சூழ்நிலைகளை சரியான இடத்துல சரியான நேரத்தில் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த இடத்துல ஆரோன் செஞ்ச காரியம், அவன் அமைதலாக இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. உடைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில், ஒருவேளை நம்ம நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில், நம்முடைய காரியங்களை மற்றவங்க அபகரித்து கொள்ளுகிற சூழ்நிலையில், நம்முடைய பொறுப்புகள் மற்றவங்களுக்கு போகிற ஒரு சூழ்நிலையில் எல்லாம் ஒருவேளை இன்றைக்கி நம்ம இருக்கிறோமா, இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்லுகிறார் அமைதலாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த அமைதலாக இருந்ததன் விளைவு ஆரோன் பெற்றுக்கொண்ட ஒரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா,
அது வரைக்கும் மோசேயுடன் தான் ஆண்டவர் பேசிட்டு இருப்பாரு. இதுக்கு அடுத்த வசனங்களை நீங்க பாருங்களேன். அடுத்து 11வது வசனத்துல, 11வது அதிகாரத்துல 1வது வசனத்தை எடுத்து எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி அப்படின்னு தடவையா ஆண்டவர் வந்து ஆரோன்ட்ட ஆண்டவர் பேச வர்றாரு பாருங்க. ஒருவேளை இன்னைக்கு நம்ம எல்லாருமே இருக்கோம். அடுத்ததா நம்ம இந்த இடத்துல நம்மளுடைய பேரை நம்ம அந்த இடத்துல எழுதிக்கலான்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் அமைதியா இருப்போம். ஆண்டவர் பேசுறதை விட ஒரு பெரிய பாக்கியம் என்ன கிடையாது, உலகத்துல எதுவுமே கிடையாது. நிறைய பேர் கடவுளே என் கூட பேசுவீங்களா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நம்முடைய தேவன் நம்ம எப்பெல்லாம் பைபிளை திறக்கிறோமோ அப்பெல்லாம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். அப்பொழுது கூட திட்டங்களையும் தரிசனங்களையும் நம்மளுக்கு கொடுக்குறார். இலக்குகள் இது மட்டும் இல்லைப்பா, இன்னும் உனக்கு நான் நிறைய வச்சுருக்கேன், இன்னும் உனக்கு பெரிய காரியங்களை நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நடத்துகிறார். வேலை இந்த இடத்துல நம்முடைய நேம் ஆரோன்ற இடத்துல நம்முடைய நேமை போட்டு நம்ம வாசிக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் மோசையும் மனோஜையும் நோக்கி அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பப்போ அந்த இடத்துல வாசிப்பேன். நம்ம பேசாம இருந்தோம்னா சொல்றேன், ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு இக்கட்டான சூழ்நிலை, நமக்கு அநீதி இழைக்கப்பட்ட சூழ்நிலைகள்ல, நமக்கு இழப்புகள் உள்ள சூழ்நிலைகள்ல எதையுமே யோசிக்க தேவையில்லை, எதையுமே நம்ம பார்க்க தேவையில்லை. இந்த இடத்துல ஆரோன் எதையுமே செய்யலை, பேசாதிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப சைலண்டாக அமைதியாக இருந்துட்டார். ஏன்னா இன்னொரு பக்கம் என்னன்னா, அவர் பேசியிருந்தா சுற்றி இருக்கிற ஒட்டுமொத்த இஸ்ரவேலர்களும் அந்த இடத்துல ஒருவேளை ஆண்டவர் விட்டு பின்வாங்குகிற ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஏன் ஆண்டவரே இப்படி செஞ்சார், எதுக்கு உங்கள் ஆண்டவர் இப்படி செஞ்சாருன்னு சொல்லிட்டு மோசேட்ட ஒருவேளை ஆரோன் திரும்பி ஒரு கேள்வி கேட்டிருந்தா சுற்றி இருக்கிற ஒருவேளை ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிற கூட்டங்கள் எல்லாமே அந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களும் பேசியிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல கர்த்தருக்காக ஒன்றும் இல்லை, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரோன் பேசாமல் இருந்தார் பாருங்க. ஒருவேளை அந்த இடத்துல பேசுறதுக்கு ஒரு வார்த்தை வரலையா என்னன்னு தெரியல. அந்த இடத்துல அமைதியாக இருந்தது தான் அவருடைய பலனே. நிறைய நேரத்தில் அமைதியாக இருக்கிறதா நம்முடைய பலனே. ஒரு கோட் எழுதியிருக்கோம், என்னன்னா அமைதியே உலகத்தில் வந்து பெரிய ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தார்கள் எழுதி வச்சுருப்பாங்க. நிறைய சூழ்நிலையில் நம்ம அமைதியாக இருப்போம், கர்த்தர் நமக்காக பேசுவார். கர்த்தர் நம்மோடு பேசணும்னா என்ன பண்ணா, நம்ம அமைதியாக இருக்கணும். இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம அமைதியாக இருந்துட்டாலே போதும். ஆண்டவர் நம்மோடும் நமக்காகவும் ஆண்டவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் பேச வேணாம், இப்பெல்லாம் எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததா இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 19வது 20வது வசனம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பவுலுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒருவேளை சுவிசேஷம் போன இடத்துல பயங்கர ஒரு நெருக்கத்தில் அடித்து அவங்கள என்ன பண்ணிட்டாங்கன்னா கீழே அந்த இடத்துல இவன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு போட்டு போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு கிராமத்தில் நான் இப்போ இங்கேருந்து ஈரோடு போகிறப்ப அந்த கிராமத்து அங்கே போகும்போது நானும் சகோதரிமார்கள் எல்லாரும் அந்த கிராமத்துக்கு போயிருக்கும்போது அந்த கிராமத்தில் இருக்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா பயங்கர எதிர்ப்பு தெரிவித்து நம்முடைய வாகனத்தில் அந்த இடத்துல நிறுத்தி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த டைமில் பார்த்தா விடவே இல்லை, போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு பெரிய பிரச்சனை ஆகி அதுக்கப்புறம் தான் நம்மளை வெளியே அனுப்புனாங்க. அதை கிராஸ் பண்ணி நான் ஈரோடு போவேன் பாருங்க. போகும்போதெல்லாம் எனக்கு தோணும், இந்த கிராமத்தில் தான் இப்படி ஆயிடுச்சே, இந்த கிராமத்தில் இப்படி ஆயிடுச்சே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு மனதளவில் ஒரு இது வந்துக்கிட்டே இருக்கும். அன்னைக்கு அவங்க அப்படி நம்மளை கேள்வி கேட்டாங்களே, அப்படி ஒரு வார்த்தை நம்மளுக்கு சொல்லிட்டாங்களே, நம்மளை போய் இப்படி சொல்லியிருக்கலாமா, நம்ம கூட வந்த சகோதரிகள் எல்லாம் இப்படி சொல்லிட்டாங்களே, எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வழியை நான் கிராஸ் பண்ணும்போதெல்லாம் எனக்கு தோணும். ஆனால் இதை வாசித்தேன், எனக்கு ரொம்ப வெக்கமாக இருந்துச்சு. இந்த வசனத்தை வாசித்ததுக்கு அடுத்து அவங்க மேலே ஒரு சின்ன மன தாங்கல் இருந்துச்சு. இதை வாசித்ததுக்கு அடுத்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒருவேளை பவுல் அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, அடித்து செத்துட்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க பாருங்க, செத்துட்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் பவுல் என்ன பண்ணார், அந்த இடத்துல அடித்து என்ன பண்ணல, அடுத்து போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அவங்க சீசர்கள்லாம் தூக்கிட்டு போயிருக்கலாம். ஆனால் ஒன்றுமே இல்லை, திரும்பவும் அதே பட்டணத்துக்கு கிளம்பி பவுல் திரும்பவும் போகிறாரு பாருங்க, திரும்பவும் அதே இடத்துக்கு போகிறாரு பாருங்க. நான் யோசித்தேன், ஒருவேளை இதை நான் படித்ததுக்கு அடுத்து அந்த கிராம மக்களுக்காக நான் கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன்.
ஆண்டவரே அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். வேலை இன்னைக்கு நமக்கு விரோதமாக எங்கெங்கெல்லாம் ஒரு வேளை நமக்கு துன்பங்கள் துக்கங்கள் ஒரு வேளை சூழ்ந்து வெட்கப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். திரும்பவும் நம்ம ட்ரை பண்ணுவோம், திரும்பவும் ஒரு வேளை நம்ம ட்ரை பண்ணுவோம். நம்ம வெட்கப்படுத்தின எல்லா இடத்துல இருந்து நான் சொல்கிறேன், ஆண்டவர் திரும்பவும் பலனை நம்மளை சுதந்திரிக்காமல் விடவே மாட்டார். என்னன்னா ஒரு தென்கொரிய தேசத்தில் ஒரு போதகர் என்ன பண்ணார், ஒரு போதகரும் அவங்களுடைய மனைவி 2 பேர் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒருவேளை அவங்க மனைவி தான் அவங்க வீட்டில் ரட்சிக்கப்பட்டாங்களாம். ரட்சிக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில் என்ன பண்ணாங்களாம், சபைக்கு அவங்க போயிட்டே இருக்கும்போது இவர் ரொம்ப பயங்கர எதிர்ப்பு தெரிவிப்பாராம். அப்போ ஒரு நாள் இவங்க தெரியாமல் சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. வரும்போது இவருக்கு தெரிஞ்சிருச்சு, ஒரு கட்டை எடுத்து பின்மண்டையில் பயங்கரமாக அடிச்சிட்டாங்களாம். அடிக்கும்போது பெரிய தழும்பு இந்த இடத்துல ஆயிடுச்சு, பயங்கர ரத்தம் போயிட்டே இருந்துச்சான். அதுக்கப்புறம் அவங்க அதெல்லாம் எதையும் பொருட்படுத்தாமல் மருந்து எடுத்து வச்சுட்டு திரும்ப அவங்களுடைய குடும்ப வேலைகளை அவங்க தொடர்ந்து கவனிச்சிட்டே இருந்தாங்களாம். கவனிச்சிட்டே இருக்கிற அந்த சூழ்நிலையில் திரும்பவும் பார்த்தா ஒரு ரொம்ப நாள் கழித்து வயதான ஒரு சூழ்நிலை அவங்க மறிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆச்சான். அவங்க அந்த அம்மா மறிச்சிட்டாங்களாம். இவர் மட்டும் இருந்தாராம். இவர் இருக்கிற அந்த சூழ்நிலை, ஐயோ 5 பிள்ளைகள் இருக்காங்க, நாங்கள் எப்படி இந்த 5 பிள்ளைகளையும் நான் பார்க்குறது, என்னால் ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோர்ந்து போய் இருந்த ஒரு சூழ்நிலையில் இவருக்கும் ரொம்ப இவரும் பலவீனமாகி இவரும் இறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சான். இறந்துட்டாராம். இறந்து போகும்போது பரலோகத்தில் போய் பார்த்தாராம். பார்க்கும்போது ஆண்டவரே இப்படி நான் வந்துட்டேனே, என்னுடைய பிள்ளைகள்லாம் இருக்காங்களே, நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து இவருடைய சரீரத்தை பார்த்தாராம். சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் அழுதுட்டு இருந்தாங்களாம். பரலோகத்தில் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுடைய மனைவி அவங்கள்ட்ட வந்தாங்களாம். வரும்போது பார்த்தா அவங்க வேற மாதிரி இருந்தாங்களாம். அவங்க ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப வெளிச்சமாக இருந்தாங்களா, அப்படி இப்படின்லாம் எழுதியிருந்தது. அதில் சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்னென்னா, அவங்க பின்னாடி பார்த்தா ஒரு வைரம் போல் ஒரு இந்த இடத்துல இதாக இருந்துச்சான், பின் பக்கத்தில். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னாராம், எனக்காக அவள் வாங்கின அடியை நான் இப்படி தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேலை அன்னைக்கு அவர் ஆண்டவருக்கு விரோதமாக அவங்க அடித்த அடி ஆண்டவருடைய கண்கள் எப்படி தெரியுதா, அந்த ஒவ்வொரு தழும்பும் எப்படி இருக்கான், ஒரு வைரமாக ஒரு வேலை பரலோகத்தில் அது ரொம்ப மிகுந்த ஒரு இதாக போற்றப்படுகிற ஒரு காரியமாக இருக்குது. வேலை இன்னைக்கு நம்ம போகிற இடங்களில் நம்ம நிறைய இடத்துல ப்ரேயர் கார்டு கொடுக்குறோம். ஒரு வேளை நிறைய இடத்துல ஒரு வேளை இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மளை வெட்கப்படுத்தி அனுப்புகிற ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். அந்த சூழ்நிலையிலெல்லாம் ஆண்டவர் நம்மை பார்த்து சந்தோஷப்படுகிற தேவனாக இருக்கிறார். என்னுடைய மகன் என்னுடைய மகள் இந்த இடத்துல போய் இந்த காரியத்துக்காக உபத்திரவப்படுறாங்களே, நாளைக்கு நான் பரலோகத்தில் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காரியத்தை இவங்களுக்காக நான் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அதில் வச்சிருக்கிற காரியங்களை விவரிக்கவே முடியாது, நம்ம பரலோகத்தில் வச்சிருக்கிற காரியங்களை. அதை போல் இந்த நாளில் ஒருவேளை இந்த பவுலுடைய வாழ்க்கையில் திரும்பவும் நம்ம ட்ரை பண்ணுவோம். திரும்பவும் எந்தெந்த இடத்துலலாம் நம்ம பாடுகளை போல் நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கோ, எந்தெந்த இடத்துலலாம் நம்மளை உடைச்சி அனுப்பியிருக்காங்களோ, திரும்பவும் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆண்டவரே நீர் என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஒருவேளை இந்த ஆத்தும பாரமுள்ள பவுலை போல் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து போவோம். ஒருவேளை அந்த ஆண்டவருடைய சமூகத்தில் விலையேற பெற்ற அந்த நலதம் அப்படின்ற பரிமள தைலத்தை ஒரு இடத்துல வசனத்தில் இருக்கும், மார்க் 14ஆம் அதிகாரத்தில் உடைத்து அப்படின்னு எழுதியிருக்கும். ஒருவேளை அது உடைக்கலைன்னா அந்த ரூம்லாம் ஃபுல்லாக எப்படி இருக்காது, நறுமணமாகவே இருக்காது. வேலை இன்னைக்கு நம்மளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உடைக்கிறாரு, நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் உடைக்கிறாரு அப்படின்னா நம்முடைய நறுமணம், நம்முடைய காரியங்கள் கர்த்தருடைய மகிமையை வாசனையாக வெளியே வீச போகிறாரு அப்படின்னு தான் அர்த்தம். வாசனையாக சகல இடங்களையும் நம்முடைய காரியங்களை அவர் கொண்டு போவாருன்னு அர்த்தம். வேலை இன்னைக்கு நம்ம ஒரு சூழ்நிலைகளை நெருக்கப்படுறோம், கஷ்டப்படுறோம், ஐயோ என்ன செய்ய போகிறோன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பசியோடு இருக்கோம், பாடுகளோடு இருக்கும், இந்த கிளைமேட்டே எனக்கு ஒத்து வரல, இந்த அலைச்சல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சரீரத்தை இவ்வளோ ஒரு பலவீனத்தோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை நம்ம இருந்தாலும் பின்னாடி இதற்குரிய மகிமை இப்போ பட்ட கஷ்டத்துக்கு ஒப்பிடத்தக்கவைகளே அல்லன்னு சொல்லிட்டு பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. நம்ம அப்போலாம் நம்ம யோசித்து பார்ப்போம், என்னன்னா ஐயோ அப்பப்பட்ட கஷ்டத்துக்கெலாம் இப்போ கொடுத்துருக்கிறதுக்கெல்லாம் நான் தகுதியே இல்லையே அப்படின்னு யோசிப்போம். அப்போ செஞ்ச ஊழியங்களுக்கு, அப்போ செஞ்ச அலைச்சல்களுக்கெல்லாம் இப்போ கொடுத்துருக்கிற காரியங்கள் எனக்கு தகுதியே இல்லையே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஒரு நாள் நம்மை மறக்காத தேவன், நம்முடைய பட்ட அன்பின் பிரயாசங்களுக்கு அவர் தக்க பலன் செய்கிற தேவன். ஒருவேளை மனிதர்கள் நம்மளை மறந்துடலாம், ஐயோ இவங்களுக்காக நான் இவ்வளோ காரியத்தை செஞ்சனேன்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டப்பட்ட காரியங்களை மனிதர்கள் மறந்துடலாம்.
ஆனால் கர்த்தர் ஒரு நாள் மறக்கவே மாட்டார் பாருங்க. கர்த்தர் தம்முடைய ஞாபக புஸ்தகத்தில் நம்முடைய பேசுகிற எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காருன்னு மல்கியா 3:16 எழுதப்பட்டிருக்கு. பேசுகிறதையே எழுதி வச்சிருக்காருன்னா செய்கிற காரியங்களை நினைவில் வச்சிருக்காம விட்டுருவாரா? பேசுகிற இப்போ ஹல்லேலூயான்னு சொல்கிறோன்னா அந்த ஹல்லேலூயான்ற வார்த்தையை ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பாரா? தம்முடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதியிருப்பாராம். வேலை மனோஜ் அப்படின்னு எனக்குன்னு ஒரு புக்கு வச்சுருப்பாரு. நான் ஆண்டவருக்காக பேசின எல்லா வார்த்தைகளும் அதில் என்ன பண்ணியிருப்பார்? எழுதி வச்சுருப்பார். நம்ம செஞ்ச காரியத்தை எழுதி வைக்காமல் என்ன பண்ண மாட்டார்? போகவே மாட்டார். அதனால் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம எல்லோரும் எழுந்து நின்று ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, இப்போ நடத்திக்கிட்டு இருக்கிற இந்த பாதைகள் எனக்கு ரொம்ப கடினமாக இருக்குது ஆண்டவரே. ஒருவேளை நான் அறியாத ஒரு பாதையாக இருக்குது ஆண்டவரே, எனக்கு தெரியாத ஒரு பாதையாக இருக்குது ஆண்டவரே, என்னுடைய எதிர்காலமெல்லாம் எப்படி இருக்குமோன்ற ஒரு சூழ்நிலையாக இருக்குது ஆண்டவரே. நெறிந்த நாணலை போல இருக்கு ஆண்டவரே, மங்கி எறிகிற திரிய போல இருக்கு ஆண்டவரே. என்னை அணைச்சிடாதீங்க ஆண்டவரே, என்னை சரியாக நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, பெரிய பெரிய பிரம்மாண்டங்களை பார்க்கிற தேவன் அல்ல ஆண்டவரே, நெறிந்த நாணலை பார்த்து என்னிடத்துல வந்த தேவன் ஆண்டவரே. மங்கி எறிகிற திரியை பார்த்து என்னிடத்துல வந்தீங்க ஆண்டவரே. ஒருவேளை நாங்கள் சகல ஜனங்களிலும் திரளானவர்கள் என்று சொல்லி எங்களை பார்த்து வரல ஆண்டவரே. ஒருவேளை மற்றவங்களை பார்க்கல நாங்கள் குவாலிட்டி அதிகமானவங்க, நாங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு எங்களை பார்த்து வரலப்பா. திறமை மிகுந்தவங்கள்னு எங்களை பார்த்து வரல ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர, சகல ஜனங்களில் நீங்கள் கொஞ்சமாக இருந்தீர்கள்னு சொல்லி தான் ஆண்டவரே எங்கள்கிட்ட வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுடைய குறைவுகள் எல்லாம் தெரியும் ஆண்டவரே. நாங்கள் இந்த சோதனைக்கு உள்ளே போனால் நான் தாங்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கரத்தில் எங்களை பிடிச்சிக்கோங்க ஆண்டவரே. சம்டைம்ஸ் என்னால் நடக்கவே முடியல ஆண்டவரே, எங்களை தூக்கி கொண்டு போங்க ஆண்டவரே. அப்பா, எங்களை ஆண்டவரே தோளில் மேலே தூக்கி சுமப்பேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, அதன்படி எங்களை நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்த்த தேவன் ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே பிரயாசங்களை சந்தோஷமாய் பார்க்கிற தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், அமைதியாக இருக்கக்கூடிய கிருபையை தாங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, அமைதியாக இருக்கக்கூடிய கிருபையை தாங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்றது ஆண்டவரே ஆண்டவரே யோசித்து பார்க்கக்கூடிய கிருபையை தாங்க ஆண்டவரே. அடுத்த ஆண்டவரே ஆரோனோடு கூட பேசினீரே, அதே போல் என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பவுல் தன்னுடைய வெட்கப்பட்ட இடத்துக்கு திரும்பவும் போனானே ஆண்டவரே, அதே போல் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். திரும்ப திரும்ப நாங்கள் எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் விழுந்தோமோ ஆண்டவரே, திரும்ப திரும்ப நாங்கள் முயற்சி எடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. வெட்கப்பட்ட சகல இடங்களில் ஆண்டவரே எங்களுடைய தலைகளை கர்த்தர் உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என்னுடைய யூத் கேம்ப் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. ஆண்டவரே, யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. உம்மை நம்பி ஆண்டவரே, அப்பா உம்மை நம்பி மாத்திரமே செய்கிறோம் ஆண்டவரே. கையளவு மேகத்தை கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிடுவீராக ஆண்டவரே. கர்த்தாவே ஆளுகை செய்வீராக. இப்படி கிருபையுள்ள கரங்களுக்குள்ளாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.